ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் கேட்டுக்கு முன்னால் இந்த மாதிரி முல்லைப்பூ செடி, முருங்கை மரம், பெரண்டை செடி இதெல்லாம் வச்சுருக்குறேங்க. நிறைய மூலிகை செடி வச்சுருக்கிறேன். கரிசலாங்கண்ணி செடியும் வச்சுருந்தேன். இந்த கரிசலாங்கண்ணி பறிக்கிற வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ அதெல்லாம் பறித்து எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையும் பெரண்டையும் பறிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை வந்து நான் விதை போட்டு தாங்க முளைக்க வச்சேன். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் மண் போட்டு அதில் வந்து விதை போட்டு வச்சேங்க. அதனால் முளைச்சி வந்து இன்றைக்கி நமக்கு வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்குன்னு பெரிய மரமாக வரல. இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இது வந்து பறிச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம பெரண்டையும் பறிச்சுக்கலாம். இந்த பெரண்டையும் ரொம்ப மருத்துவ குணமானதுங்க. பெரண்டை பாருங்கள், நல்லா இதில் படர்ந்து நல்ல இளம் பெரண்டையாக இருக்குது. கீழேலாம் தொங்கிட்டு இருக்குது. சரி, இதை பறித்து இன்றைக்கி சட்னி அரைச்சிருவோம் அப்படின்னு பறிக்கிறேங்க. இந்த பெரண்டையோட அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த எலும்பு நம்ம உடஞ்ச எலும்பை கூட இந்த பெரண்டை வந்து ஒட்ட வைக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த எலும்போட அமைப்பு இந்த பெரண்டையோட அமைப்பு பாருங்கள், எலும்பு மாதிரியே இருக்கும். ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது வந்து எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முழங்கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது வாரத்துக்கு 2 நாள் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம அந்த முழங்கால் வலி, மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் ஆகிடும். கால்சியம் சத்து வேறு நிறையா இருக்கிறனால நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையோடு அந்த பெரண்டையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இது இளம் பெரண்டையாக இருந்ததுனால கத்திரி வச்செல்லாம் கட் பண்ணல, கையாலேயே தான் நல்லா ஒடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இன்றைக்கி சட்னி அரைக்கிற அளவுக்கு பெரண்டை கிடச்சிருக்கு. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியலும் பெரண்டை சட்னியும் தாங்க. இன்றைக்கி மூலிகை சமையல் தாங்க நம்ம வீட்டில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.